நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன். நேற்று சாயந்தரம் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அல்வாச்சி வரல, ஏன்னா நாங்கள் நேரில் இல்லை. இல்லாட்டி நேரில் இருந்தால் அல்வாச்சி வந்திருக்கோம். இப்போ எனக்கான அல்வாச்சி வந்துட்டுருக்கு. கண்ணில் தண்ணீர் வந்தது. அன்புமணியோட ஒரு பேட்டி பார்த்தேங்க. மனுஷன் அந்த சாவை பற்றி பேசும்போது பின்னாடி கை தட்டுறான் ஒருத்தன். அவர் விஜய் சப்போர்ட் பேசிட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் கை தட்டுறான். இவர் சொல்றாரு அது நாடக அழுவாச்சி. அன்பில் மகேஷ் ஏதோ அழுதுருக்காரு போல, ஆஸ்கர் கொடுக்கணுமா. நாடக காதல் தெரியும் இவங்களுக்கு, நாடக அழுவாச்சி தெரியுது. சரி, நாடக அழுவாச்சியாச்சும் இருக்கட்டும். அன்பில் மகேஷ் நாடகத்துக்காக அழுதுட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. நீ அதை பத்தி பேசி எது கிண்டல் பண்ணிட்டு இருக்க? உன் பின்னாடி ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கான் அன்புமணி. பின்னாடி ஒருத்தர் நின்று சிரிக்கிறான். சாவு பத்தி பேசிட்டு இருக்கோம். வேர் இஸ் யுவர் சென்சிபிலிட்டி அன்புமணி? டாக்டர் அன்புமணி ராமதாஸ், வேர் இஸ் சென்சிபிலிட்டி? சடன்லி பிஜேபி இறங்கிடுச்சு விஜய் சப்போர்ட்டுக்கு. ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிட்டாங்க. எம்பி வராங்க டெல்லியில இருந்து, என்டையர் என்டிஏ எம்பி வராங்க, சாரி எம்பிஸ் வராங்க. எமோஷனல் இருக்க தப்பா பேசிட்டு இருக்க. சடனா இறங்குறான். ஹேமா மாலினி வருது. குருமூர்த்தி வீட்டில் அவர் டினை பண்றாரு. இவங்க போன புதிய தலைமுறையில் போடுறாங்க குருமூர்த்தி பேசினாருன்ட்டு. ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ், இதுக்கே ஆம்புலன்ஸ். சரி, ஆம்புலன்ஸ் வந்தா மக்கள் சாவாங்களா? 8:45 ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறாங்க. சார் 8:45 சென்னையில இருந்து புறப்படுறாரு. ஜீர்ணிக்கு முடியுதா இது? ஏங்க ரங்கராஜ் பாண்டே, நில்லியா? அவ்வளவு கூட்டத்துல நில்லு. நீ ஆம்புலன்ஸ் போலீஸ் இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க. நீ நான் என்ன சொல்றேன், ஒரு 5 மணி நேரம் நில்லு. சரி, கூட்டத்திலயும் நிக்காத, சும்மா வெயில்ல நில்லு, பாக்கலாம், சேலஞ்ச் இது. நானும் நிக்கிறோம் கூட. நான் கண்டிப்பா எனக்கு மைக் வருவேங்க. எனக்கு 6வது மணி நேரம் 7வது மணி நேரத்துல நான் மைக் போட்டுருவேன். பெண்கள் பிரெக்னன்ட் உமன் அங்க போயிருக்காங்க அவ்வளவு கூட்டத்துல. அது கண்ணுக்கு தெரியுது. அது எவ்வளவு முட்டாள் போனா குழந்தைகளை கூட்டு போயிருக்காங்க, கை குழந்தைய கூட்டு போயிருக்காங்க. பா, obviously the state government is responsible for a lot of things. புடிச்சு லாடா தட்டி இருக்கணும். அவன் ஏறான், ஜெனரேட்டர் ரூம் மேல ஏறான், கீழே குதிக்கிறான், குரங்கு மாதிரி தாவறான், ஒருத்தன் ஓடு பிச்சு எடுக்கிறான், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்றாங்க. விஜய் கதகதையா பேசிட்டு இருக்காரு மைக்ல நின்றுட்டு. கதகதையா என்ன பேசுறாரு? 5 நிமிஷம் பேசுறாரு. அந்த மனுஷன் 5 நிமிஷம் பேசுறதுக்காக சார் சோசியல் மீடியால பேசிடுங்க சார், எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க. 30,000 வியூ உங்களுக்கு 1 மணி நேரத்துல கிடைக்கும். 1 மணி நேரத்துல 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகாது. விஜய் சார், நீங்க இந்த 30,000 40,000 கூட்டத்துக்கு இவ்வளவு துன்படுத்துறதுக்கு நீங்க சோசியல் மீடியால நீங்க பேசுற 5 நிமிஷம் பேசுறீங்கல்ல, நீங்க சோசியல் மீடியால பேசுங்க. மில்லியன்ஸ் பார்ப்பாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்ப்பாங்க. டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆயிடும். மக்களுக்கு மொபைல் போன்ல வேற வரும். அங்க தெளிவும் இல்ல பேசுறது. இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது உங்களுக்கு. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம். வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு. பை சான்ஸ் நீங்க பிஜேபி சைட்ல இருந்தீங்கன்னா இதோட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. ஐ ஹோப் ஐ எம் ராங். பட் இப்போ இது வரைக்கும் பாக்குறதுல சார் பிஜேபி ஃபுல்லா இறங்கிடுச்சு சார் சப்போர்ட்டுக்கு. தெரியல, பட் சார் சென்சிட்டிவ் கொண்டு வாங்க சார். இதை பத்தி பேசுறவங்க. அன்புமணி சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்ச கொஞ்சம் பக்கத்துல ஒருத்த கை தட்டுறானா நிறுத்துங்க. டேய் மூடுறான்னு சொல்லுங்க. பின்னாடி ஒருத்த சிரிக்கிறானா சொல்லுங்க. என்னையா நடக்குது, என்னையா பண்ணிட்டு இருக்குன்னு கேளுங்க. இப்படி ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்காதீங்க. ஹைட்ஸ் ஆஃப் இன்சென்சிபிலிட்டிங்க. ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சா? ஆம்புலன்ஸ் இல்லாம என்ன இருக்குமா? ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு? ஒருத்த கேட்கலாம், எப்படி ஸ்டாலின் பறந்து வந்தாரு, எப்படி 3 மணிக்கு இறங்கினாரு? இறங்குவாரு, இறங்கிதான் ஆகணும். இறங்கலன்னா திட்டு வாங்குவாரு. இங்க மாதிரி ஆளுங்க திட்டுவோம் நாங்க. என்ன வேலை இருக்கு? ஆட்சியில் இருக்குல்ல, பார்க்க வேண்டியதுதான் போய்.